பிறந்த இடம் சொல்லுங்க. 5/6 5/6 1996. 1996. பிறந்த நேரம் மதியானம் 1:05க்குமா. 1:05 PM. பிறந்த இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்மா. சேலம் மாவட்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர ராசி. மகர ராசி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். கன்னி லக்னம். கன்னி லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அடுத்து வரப்போற குருதசை எப்படி இருக்குன்னு கேட்கணுமா? அடுத்து வரக்கூடிய குருதசை நீங்கள் கன்னி லக்னம் தானா? சிம்ம லக்னமாக இருந்தால் குருதசை போடுன்னு போடும். இப்போ இவ்வளோ 30 வயசாகுது. எங்கே இருக்கிறீங்க? சேலத்திலே தான் இருக்கிறீங்களா? சேலத்திலே தான் ஐயா இருக்கிறேன். சேலத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தாண்டலை. ஏன்னா ராகுதசை நடந்திருக்கு. நீங்கள் அப்போ சிம்ம லக்னங்க, கன்னியா லக்னம் கிடையாது. 8 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டீங்க. சரிங்க ஐயா. சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்னா தூள் கிளப்பும் குருதசை. இந்த பாருங்க, 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி ராகுதசை செவ்வாதசை மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது இவ்வளவு சரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எண்ணம் இருக்கா? இல்லைங்க ஐயா, அதெல்லாம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 8 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கிறீங்க. 12:55க்கெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்க ஐயா. அப்பா ரீசெண்டாக தவறிட்டாரு. அப்பா தவறிட்டாரு. இப்போ நீங்கள் கன்னியா லக்னத்தை விட சிம்ம லக்னம் வச்சு பாருங்கள். அப்பா இறந்ததுக்கு அத்தனை அமைப்புகளும் கரெக்டாக பொருந்தி வரும். இன்னொன்று, நீங்கள் இந்த குருதசை உங்களுக்கு தகப்பனை இழக்க செய்த ஒரு அமைப்பு. ராகுதசை சூரிய புக்தி. ராகுதசையே உங்களுக்கு நெகட்டிவான அமைப்பு தான். சனி பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கடுமையான அமைப்புகளை செய்வார். 12:55க்கு லக்னம் மாறுது. 12:50 12:54ன்னு போட்டுக்கோங்க. சரிங்க ஐயா. இப்போ நான் தங்கத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி. தொழில் ஒன்றும் சரியா இல்லைங்க ஐயா. தொழில் செய்யலாமா? இல்லை குருதசையில் நீங்கள் எது பண்ணாலும் நல்லா இருக்குங்க. குருதசை. ஆமாம், குருதசை உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை சனியுடைய பார்வையை வாங்கியிருந்தாலும் சனி குருவின் வீட்டில் சூட்சுமவுல என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு. செவ்வாய் உங்களுக்கு சுக்கரனுடைய ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறாரு. ராகுதசை தான் உங்களுக்கு அடிபட்டு போச்சு. ராகுதசை தான் சனியுடைய பார்வை. போன வருஷம் 7ஆம் மாதம் அப்பா தவறிட்டாரு. சரி. ஆகஸ்ட் செப்டம்பர். போன வருஷம் 7வது மாசமா? செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது? ராகுதசை தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா. குருதசை எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தசையை கேட்குறீங்களா? ஆமாங்க ஐயா. போன வருஷம் 8வது மாசமா? ஆமாங்க ஐயா. அதாவது 2025 8வது மாசம். ஆமாங்க ஐயா. ராகுதசையில சுக்கிர புக்தி. ராகுதசையில சுக்கிர புக்தி. சிம்ம லக்னம். சுக்கிரன் 3ஆம் அதிபதி. சுக்கிரன் 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு. சூரியனோட சேர்ந்திருக்கிறார். ஆமாங்க. எனக்கு ஜாதக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கய்யா. என்னங்க? ஜென்ம சனில இருந்து உங்க ஜாதகத்தை உங்க வீடியோ தான் பார்த்துட்டே இருப்பேன். ஆமாங்க. ராகுதசை உங்களுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் நல்ல பெரிய ஆர்வத்தை கொடுக்குங்க. சிம்ம லக்னத்தில் தாங்க நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தின் அமைப்பின் அடிப்படையில் குருதசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா எல்லா அமைப்புகள்லையும் இந்த ராகுதசை சனியின் பார்வை வாங்கும்போது பெரிய அளவில் யோகங்களை செய்யாது. அதுலேயும் குறிப்பாக ராகுதசை சனி புக்தியில் பெரிய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதாவது 2019 20 21 3 வருஷமும் உங்களுக்கு நல்லா இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுல இருந்தாங்க ஐயா உங்க ஜோதிடத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். 2019 20 21 இந்த 3 வருஷமும் ராகுதசையில் சனி புக்தி. கடுமையான சொந்த வாழ்க்கை தொழில் வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். கவலைப்படாதீங்க. 2028 5வது மாசத்திலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருதசை பிரமாதமா இருக்கும். நல்ல 2 குழந்தைகளை கொடுக்கும். அந்த குழந்தைகளை நல்ல விதமா படிக்க வைக்க முடியும். பணவரவுகள் போன்ற எல்லாத்தையும் குருதசை சர்வ நிச்சயமா கொடுக்குங்க. சரியா ஐயா? இப்போ சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குங்கய்யா. சரி. இந்த சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் 4மே இப்படிதான் இருக்காங்க இல்ல? சுக்கிரன் செவ்வாய் சூரியன் 3மே வலிமையாகத்தான் இருக்கிறாங்க. இதில் குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கிறாங்க. குருவும் சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறாங்க. நல்லா தானே இருக்கிறாங்க. என்ன கேள்வி? சரிங்க. இல்லைங்க ஐயா, நான் கன்னி லக்னத்தின் படி செவ்வாய் குரு மேல படுது இல்லைங்களையா? செவ்வாய் பார்வை 8ஆம் பார்வையா? ஆமாங்க. கன்னி லக்னத்தை நான் என்னத்தை சொல்றது? கன்னி லக்னம் இல்லைன்னா நீங்கள் கன்னி லக்னத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இருக்கட்டும், பார்க்கலாம். ஒருவேளை நான் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் கிடையாது. எனக்கு தெரியல. உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் சில விஷயங்கள் அப்படியே இது பண்ணி பார்ப்பேன். பொதுவாக ராகுதசை நடக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம்னு பிறந்த இடங்களுக்கு பொதுவாலாம் இல்லைங்க. ஆயிரக்கணக்கானவர்கள்ட்ட அந்த விதியை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. எங்கள் வீடியோ தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருக்கும். அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் அதை நான் சொல்கிறேன். சரியா? சரிங்க ஐயா. ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. குருதசையில் அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து வரும்னு இங்கிலீஷ் ஜோசிக்காரங்க சொன்னாங்க. உங்க ஃபாலோவர் தான். அதான்
நான் என்ன அதான் கேட்குறேன், ஆ அவங்க செத்து போவாங்க, இவங்க செத்து போவாங்க, நீ செத்து போவ, இது ஆயிடும் அது ஆயிடும் சொல்லாமல் உங்கள் ஊரில் ஜோசியர் பலனே சொல்ல மாட்டாரா? அப்படிதாங்க ஐயா சொன்னாங்க. பதட்டமா இருக்கு, அப்பாவும் இல்ல. அதுதான். நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. சரிங்க, என்கிட்ட திருமணம் ஆன்லைன் எப்படிங்க? அப்பாயின்மெண்ட்டில் வர்றது எல்லாமே இன்னும் 3 மாசத்துல உன் புருஷன் செத்து போவார், இன்னும் 3 மாசத்துல உன் புள்ள ஓடி போயிடும், இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி குருதசையில் அம்மா செத்து போயிடும். இதை தவிர ஜோசியர் நீங்கள் கேட்டிங்களா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைங்க செத்து ஐயா, நான் போவாங்க? எதுவுமே கேட்கலங்க ஐயா. நீங்கள் எதுவுமே அவங்க தான் கேட்காம எதுவுமே கேட்காம அந்த ஜோசியர் குருதசையில் அம்மா செத்து போகணும்னு சொல்லிட்டார். அம்மாவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி. பயங்கரமான ஜோசியர். ஜோசியர்லாம் கிடையாது, அவர் கடவுள். ஒன்றுமே கேட்காத ஒருத்தரை வந்து குருதசையில் உங்கள் அம்மா செத்து போகணும்னு சொல்கிறாரு பாருங்க, அவர் தாங்க கடவுள். ஐயா திருமணம் எப்போ ஆகுதுங்க? எப்பா உங்கள் அம்மாலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்கப்பா, சந்திரன்லாம் வலுவாக இருக்கிறாரு, சந்திரனுக்கு சனி செவ்வாய் பார்வை எதுவும் இல்லை, 4ஆம் பாவகம் உண்மையிலேயே வலுத்து இருக்கு. எந்த லக்கணமாக இருந்தாலும் குருதசையில் கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தால், கன்னியா லக்கணமாக இருந்து அந்த ஜோதிடர் 4ஆம் இடத்துல குரு கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறார், அப்படி அம்மா செத்து போவார்னு எந்த ஜோசியரும் கேட்காமையே அம்மா செத்து போவார்னு முந்திரி கொட்டத்தனமாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஜோசியர் அடுத்து அம்மா சாவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அடுத்து 10,000 ரூபா ஆகும் பரிகாரம் பண்ணுறதுக்குன்றதுக்காக சொல்கிறதுக்கு அதை போடுறார் அந்த தூண்டில. சில விஷயங்களை ஓப்பனாக பேசினா எல்லா ஜோசியரும் என்னை கடுப்பிடிப்பாங்க, எல்லா ஜோசியரும் உனக்கு மட்டும்தான் தெரியுமான்னுவாங்க. இன்றைக்கி என்னமோ ஒரு மூடில் எல்லாத்தையும் போட்டு ஓப்பன் பண்ணி உடைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் அம்மா செத்து போவாங்களான்னு கேட்டு பலன் சொன்னாரா, எடுத்தடுப்புல அம்மா செத்து போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க குருதசையில அம்மாவுக்கு பாதிப்பு வரும். அம்மாவுக்கு பாதிப்பு வரும்னாரா, இல்லை நீங்களா இட்டு கட்டி குருதசையில் அம்மா இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்கலங்க ஐயா. அவர் சொன்னது பாதிப்பு வரும், அவர் சொன்னது பாதிப்பு வரும்னு சொன்னாரா, செத்து போவாங்கன்னு சொன்னாரா? அவர் அம்மாவுக்கு பாதிப்பு வரும், பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பாருங்க, கன்னியா லக்னமாக இருந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் என்பது பாவத்துவத்தை அதீத சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும்ன்றதை நிறைய வகுப்புகளில் நடத்தியிருக்கிறேன். ஒரு நிலையில் இங்கே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னியா லக்னம்னே வச்சுப்போம், அதன்படி அவர் பலன் சொல்லியிருந்தா கூட சனி செவ்வாய் பார்த்த குரு, சனி செவ்வாயால் பார்க்கப்பட்ட குரு தாயாரை கொல்ல மாட்டார், தாயாருக்கு பாதிப்புகளும் இருக்காது. நீங்கள் வேணால் அம்மா விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷம் எப்போது செயல்படும் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம். கேந்திராதிபத்திய தோஷம் எல்லாருக்குமே செயல்படாது. எந்த இடத்துலையும் பாவத்துவம் அடையாமல் தனித்து ஒரு குரு இருக்கும்போது கண்டிப்பாக அதீத சுபத்துவத்தின் காரணமாக சுக்கிர சந்திரனுடைய தொடர்புகள் காரணமாக 4ஆம் இடத்தை பாதிக்கும். இதே இடத்துல கன்னியா லக்னத்தில் 4ஆம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்திருந்த ஒருவருக்கு குருதசை ஆரம்பித்தோடனே என்னப்பா அம்மாவை பாதிச்சிருச்சா, அம்மா இல்லையான்னு கேட்டேன் எடுத்தடுப்புலையே, அதை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அப்படியே பொலன்னு அழுதார், ஐயா அம்மா இறந்து 3 மாதம் ஆச்சுங்கன்னார். குருதசை ஆரம்பித்தோடனே அம்மாவை கொண்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த இடத்துலையும் இல்லாமல் பங்கம் இல்லாமல் இருக்கணும். ஆகவே உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, அதுதான் உண்மை. கன்னியா லக்னமாகவே இருந்தாலும் தாய்க்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்க வேண்டும். சிம்ம லக்னமாக இருந்தாலும் 4ஆம் அதிபதி சுபத்துவமாகி 4ஆம் இடத்திற்கு அவருடைய அந்த சுபத்துவ செவ்வாயின் பார்வை தான் இருக்குது. ஆகவே தாயார் பற்றிய கவலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம். தாயார் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்திற்கு குருதசை முடிகிற சனி திசையில் தான் அம்மாவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆக சனி திசை வரைக்கும் அம்மாவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.